அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கழகப் பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் ஐவர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் KN நேரு, RS பாரதி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் என்னால் நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஐவர் குழு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளை தேர்தல் தொடர்பான கருத்துக்களை பெற்று தேர்தல் பணிகள் தொடர்பான கலந்து ஆலோசனையை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணியை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு கொடுப்பதற்காக நம்முடைய கழக பொருளாளர் TR பாலு அவர்கள் தலைமையில் KN நேரு, E பெரியசாமி, க பொன்முடி, R ராசா, திருச்சி சிவா, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு கூட்டணி கட்சியினரோடு சுமூகமாக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தனர். அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் 21 தொகுதிகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கடலூர், கரூர், மயிலாடுதுறை, விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் போட்டியிடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, திண்டுக்கல் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர், நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுறாங்க. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை அகற்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்ற உன்னதமான ஒற்றை எண்ணத்தோடும் தோழமை உணர்வோடும் இந்த தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டு தேர்தல் பணியை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 21 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். அதுக்கான விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தோம். விருப்ப மனு அளித்தவங்களை கடந்த 10ஆம் தேதி தலைமை கழகத்திற்கு அழைச்சி நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும், பொருளாளர் TR பாலு அவர்களும், முதன்மை செயலாளர் KN நேரு அவர்களும் அழைச்சி அவர்களோடு கலந்துரையாடினோம். தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் கலந்து பேசினோம். வேட்பாளர்களுடைய தகுதி, கள நிலவரங்களை ஆராய்ந்து பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்கிறோம். தகுதியுடைய பலர் இருந்தாலும் வேட்பாளர் ஒருவர் தான் என்பதால் எல்லா சூழலுக்கும் பொருத்தமானவரா சிறப்பு தகுதியை உடைய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்ட பட்டியலை தயாரிச்சிருக்கிறோம். கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பின்வரும் வேட்பாளர்களோட வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும். திமுகவுடைய வெற்றி வேட்பாளர் பட்டியலை உங்கள் முன்னாடி நான் இப்போ பெருமையோடு அளிக்கிறேன். வடசென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி, MS FRCS. தென் சென்னை முனைவர் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன், MA MPhil PhD. மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் BA. திருப்பரம்புதூர் திரு TR பாலு BSc LCE. அரக்கோணம் S ஜெகத்ரட்சகன் MA. வேலூர் TM கதிரானந்த் BCom MBA. தருமபுரி ஆ மணி BCom BL. திருவண்ணாமலை CN அண்ணாதுரை BCom. ஆரணி MS தரணிவேந்தன்.
கள்ளக்குறிச்சி தே மலையரசன் எம்காம், சேலம் டி.எம். செல்வகணபதி எம்ஏ எல்எல்பி, ஈரோடு கே.இ. பிரகாஷ் பிஏ, நீலகிரி ஆ. ராசா பிஎஸ்சி பிஎல், கோவை முனைவர் கணபதி ப. ராஜ்குமார் எம்ஏ எல்எல்பி பிஹெச்டி, பொள்ளாச்சி கே. ஈஸ்வரசாமி, பெரம்பலூர் அருண் நேரு எம்எஸ், தஞ்சாவூர் ச. முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி, முரசொலியே நிற்குதுங்க, தஞ்சாவூர் ச. முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி, தேனி தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஏ, தூத்துக்குடி திருமதி கனிமொழி கருணாநிதி எம்ஏ, தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எம்பிபிஎஸ் எம்டி. இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் புதியவர்கள் 11 பேர், பெண்கள் 3 பேர், பட்டதாரிகள் 19 பேர், முதுநிலை பட்டதாரிகள் 12 பேர், முனைவர் 2 பேர், மருத்துவர்கள் 2 பேர், வழக்கறிஞர்கள் 6 பேர். ஆக இவர்களை எல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பட்டியலை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறேன். அதை காப்பாற்றி தருவீர்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. இத்தோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.